நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயஸ்ரீதி அம்மாவுக்கு. நண்பர்களே, ஜெயஸ்ரீதி அம்மா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீடியோ கடைசியில் ஒரு நல்ல செமையான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம டீச்சர் அம்மா ஜெயஸ்ரீதி அம்மா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஜெயஸ்ரீதி அம்மா பத்தி பேச போறோம். அது இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த கல்யாண நாள் வந்துச்சு, இல்லை திருமண நாள் கொண்டாடம் வந்துச்சு. அந்த கொண்டாட்டம் வரும்போது மகள் அவங்க கூட கலந்துக்கிடல. மகள் சண்டை போட்டு போயிட்டாங்க இல்லையா. அப்போ அவங்க கணவர், மருமகள் எல்லாரும் ஒன்னா கொண்டாடினாங்க. மகன் வீட்டில் வச்சு தான், பிரகன் வீட்டில் வச்சு தான் கொண்டாடினாங்க. ஆனா இப்போ மகன் வீட்டில் கொண்டாடும் போது நம்ம இப்போ ஜெயஸ்ரீதியமோட பையன் பிரகனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. சரியா? அது என்ன பிரச்சனை நான் சொல்லிக்கிறேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதாவது அந்த அம்மா கொண்டாடும் போது நம்ம பிரகன் அவரால் அந்த அந்த கல்யாண நாளை கொண்டாட அவரால் முடியலையா. ஏன்னா அந்த வீட்டில் கறி சாப்பாடு, மட்டன், சிக்கனு, மீன், அது இதுன்னு கேக்கு எல்லாம் வச்சு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னடா இது அந்த கல்யாண நாள் கொண்டாடங்கிற நீ என்னடா பையன் கொண்டாடலையே, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம பிரகனுக்கு என்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது எதில் வந்திருக்குன்னா காலில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் ஒரு சில வாரம் தெரியாது சொல்லிக்கிட்டேன். ஆர்த்ரடிக்ஸா என்னமோ ஒன்றா அந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை வந்ததுனால எத்தனையோ டாக்டர் போய் எத்தனை லட்சமோ செலவு பண்ணி பார்த்துருக்காங்களா, கால் சரி வரலையா. பணம் போனதான் மிச்சம், கால் சரி வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஒய்ஃபு கூட இருந்த மனுஷன் இப்போ கடைசியில் பார்த்தா கம்பியை ஊனிக்கிட்டு நொண்டி நடக்காருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல ஜெயஸ்ரீதி அம்மா வாழ்க்கையில சந்தோஷத்தை விட, அதான் ஒரு சந்தோஷம் நடந்தா 15-20 கஷ்டம் தான் நான் அந்த மாதிரி வாண்டவன் கொடுக்கான். ஒரு சந்தோஷம் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளயும் பார்த்தா ஏகப்பட்ட கஷ்டம். சந்தோஷமே கிடையாது, பூரா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே பொண்ணு அவங்க கூட பேசாது, அவங்க தனியா இருக்காங்க. சரி, பையனும் மருமகள் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க, அப்படி சந்தோஷம் பார்த்தா இப்படி ஒரு மன உளைச்சல் ஆளாக்கி அந்த அம்மா இப்ப கதறி அழுதுருக்காங்க. ஜெயஸ்ரீதி அம்மா எவ்வளவு வேதனையா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அது பெத்த பிள்ளை மகன் நல்லா ஆடி ஓடி பாடி சந்தோஷமா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல அம்மா கூட பாசமா இருக்கிற பையன், அவருக்கு இப்படி காலில் ஒரு பிரச்சனை நடக்க முடியாம எவ்வளவு வேதனைப்படுதாரு பாருங்க. அதனால அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். இதுதான் சொல்றது. அதான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்த நகை வாங்குறது, கார் வாங்குறது, அந்த கறி வச்சு இந்த கறி இதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்து போடாதீங்க. பூரா கண்ணு ஒவலன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தெரியுமில்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடி சொல்லுவாங்க ஒவலன்ட்டு. ஒண்ணுமில்லாத நானே ஒரு வெள்ளச்சட்டை போட்டு போனோம்னா என்னையவே இவனுக்கு வாழ்வ போடுறான், வெள்ளச்சட்டை போட்டு போறான், பவுச போடுறான்னு சொல்லி கேட்கானுவா. நீங்க இவ்வளவு நகை நட்டை போட்டுக்கிட்டு இப்படி ஃபங்க்ஷன் கொண்டாடினீங்கன்னா கண்டிப்பா கண்ணு விழத்தான் செய்யும். அதனால இனிமேல் நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு நீங்க தயவு மாதிரி பண்ணாதீங்க. உடம்ப பாத்துக்கோங்க, பையனை பாத்துக்கோங்க. சீக்கிரம் சரியா வரும். ஜெயஸ்ரீதி அம்மா குடும்பம் பழைய மாதிரி வேற லெவலில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருவாங்க. ரைட்டான நம்பரில் எனக்கு கண்டிப்பாக அந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.